ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரிங் மெத்தடில் இன்றைக்கி கொஞ்சம் யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். என்னோடய நேம் வேரியபிள் கொடுக்குறாங்க. ஸோ நேமில் ரேகான் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இதை பிரிண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்டில் எப்போது நேம் கொடுத்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய பேர் பிரிண்ட் ஆகும். ஸோ இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். எப்படின்னா டாட் வச்சு இதை கேபிட்டலைஸ் பண்ணுவோம். கேபிட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் கேபிட்டலில் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்னோடய எல்லா லெட்டருமே கேபிட்டலில் வரணும் அப்படின்னா பிரிண்ட் நேம் டாட் அப்பர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்க, என்னோடய எல்லா லெட்டருமே கேபிட்டலில் வரும். ஸோ ஜஸ்ட் இப்போ எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் மாற்றணும் அப்படின்னா நான் உங்களை ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜி மட்டும் கேபிட்டலில் மாற்றிக்கிட்டேன். ஸோ இதே இதை அப்படியே எழுதிட்டு அப்புறம் மட்டும் ஜஸ்ட்டு லோயர்னு மாற்றினா போதும். லோவர்னு மாற்றிட்டு இதை நம்ம ரன் பண்ணோம்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜி கேபிட்டலில் இருக்குது, பட் இங்கே நார்மலாக மாறிடுச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு சம் யூஸ்ஃபுல். இப்போ இது டிஜிட் அப்படியான்னு கேட்போம். டிஜிட் அதாவது இஸ் டிஜிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரேகான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரேகானுக்கு பதிலாக இந்த இடத்துல ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரூன்னு வரும். ஸோ இது டிஜிட்டான்னு கேட்குறோம், இது டிஜிட் இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ சேம் பிரிண்டில் என்ன பண்ணலாம், இஸ் ஆல்ஃபா. ஓ சரி, இது ஆல்ஃபா அதாவது லெட்டரான்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட் பண்ணலாமா, ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்து கவுண்ட் கவுண்ட்டுன்னு கொடுத்து கவுண்டில் நான் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வரும் அப்படின்னா 2 அப்படின்னு வருது. அதாவது என்னோட நேமில் 2 ஏ இருக்குது. ஸோ அதை தான் கவுண்ட்டுன்னு அர்த்தம். இதில் எத்தனை ஏ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லும். ஸோ சேம் பிரிண்ட் நேம் டாட் வேணாம், இன்ட் பண்ணுவோம். இன்ட் பண்ணி ஒரு 3 கொடுப்போம். அதாவது என்னோடய பேரோட 3 மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்கன்னா என்னோடய பேரோட 3 மல்டிபிள் ஆகிட்டு அது எரர் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது கிடையாது, என்னோடய நேம் 3 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய நேம் 3 தடவை பிரிண்ட் ஆகும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய நேமுக்கு பதிலாக நம்ம யூடியூப் சேனல் நேம் வச்சுக்கிடுவோம். ஸோ ஜஸ்ட்டு சேனல் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஆர்ஓடி கோட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஓக்கு பதிலாக ஏ கொடுத்துக்குருவோம். ஏ கொடுத்துட்டு அதை ரேட் கேட்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா எனக்கு வந்து இந்த ஆர்ஓடி கோட்ஸ் அப்படின்னு எனக்கு வரணும். இதில் வந்து இந்த 2 ஏயும் வரக்கூடாது, இந்த 2 ஏக்கு பதிலாக எனக்கு ஓ வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் வந்துருச்சு. நேம் டாட் சேனல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சேனல்ஸ் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்து என்னோட ஏ அதாவது ஏன்னு நான் கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே தான், கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால், கமா போட்டு எனக்கு அது என்னவா மாறணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு அது ஓவா மாறணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா ஆர்ஓடி கோட்ஸ் அப்படின்னு எனக்கு வரும். இப்போ வந்து என்னோட லெட்டர் எந்த நம்பரில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போ நான் பிரிண்ட் நேம் டாட் find
ஃபைண்டில் ஜி ஜி வந்து எனக்கு எந்த நம்பரில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ல் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி ஸ்டோர் ஆகுங்கிறது. 0 1 2 0லேருந்து தான் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலாக அடுத்த கால் நானே வீடியோ எடிட் பண்ணி முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கடுப்பில் எடிட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு தான் நானே வெறும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் இவங்க கால் பண்ணி அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் வீடியோக்குள்ள போகலாம். ஜஸ்ட் ரேகான், அதாவது இது எப்படி ஸ்டோர் ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 அந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். பேசிக் ப்ரோக்ராமிங் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கேன் எல்லாத்தையும். நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஜி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஜி வந்து எனக்கு 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பாய்.